அப்லோட் செய்வது எப்படி? அதாவது நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ வந்து எப்படி சார் அப்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த அப்லோட் பண்ணுற மெத்தடு மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் நம்ம யூடியூப்லேயும் போய் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ப்ளஸ் சிம்பிள் கீழே இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு ஷார்ட்ஸா வீடியோவா, அதாவது வீடியோவா ஷார்ட்ஸான்றது கேட்கும். ஸோ நம்ம வீடியோ அப்படின்னு கொடுத்தோம்னா பெரிய அகலமாக இருக்கும். ஷார்ட்ஸ்ன்றது 9:16, வீடியோன்றது 16:9ன்ற ரேஷியோ தான். ஸோ இதை வந்து இதை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா YT ஸ்டூடியோவில் டைரெக்டாக போய் கொடுக்கலாம். இதுதான் YT ஸ்டூடியோ. YT ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் மார்க்கில் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி டன்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ஷார்ட்ஸ் டைப் வீடியோ தான். ஸோ ஷார்ட்ஸ் டைப்புக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை, ஒரே மாதிரி தான். ஃபைல் நேம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த வீடியோவுக்கு தகுந்த ஒரு ஃபைல் நேமாக கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பண்டேரான்னு எங்கள் ஊருக்கு வந்திருக்கு. ஸோ பண்டேரான்றது கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஹேஷ்டேக் கொடுத்துக்கோங்க, பண்டேரா அப்படின்னு. ஸோ இந்த ஹேஷ்டேக் கொடுக்கும்போது இதில் ஆல்ரெடி பண்டேரா ரிலேட்டடான இதெல்லாம் காமிக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்டேரா பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன் இந்த வீடியோன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த அப்லோட் பண்ணும்போது இந்த ஃபைல் நேமே கொடுக்கறது இல்லை சார், நாங்கள் வந்து டேட்டு தான் கொடுப்போம். அதுவே டேட்டை எடுத்துக்கிறது சார் எதுக்கு சார் அப்படின்வாங்க. ஸோ அந்த டேட் கொடுத்தீங்கன்னா யாருமே ஏப்ரல் 21ன்னு யாரும் தேட மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட இப்போ பண்டேரான்னா பண்டேராவை தான் தேடுவாங்க. ஸோ இந்த பண்டேரா கீழே பாருங்கள், இந்த டேட்டில் ஹேஷ்டேக் கொடுத்தது பண்டேரா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த ஹேஷ்டேக், அதாவது இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5 ஹேஷ்டேக் கொடுங்க போதுன்றாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபைலில், அதாவது நம்ம சேனலோட நேமு, இது வந்து அன்லிஸ்டட், அதாவது இருங்க ஒரே நிமிஷம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம், அந்த ஃபைல் நேம் கீழே வந்து சேனல் நேம் வரும். இது அன்லிஸ்டட்னு இருக்கும். இந்த அன்லிஸ்டடில் 3 வகையானது இருக்கும். ஒன்று அன்லிஸ்டட், பப்ளிக், ப்ரைவேட். பப்ளிக்னு இருக்கும். எடுத்த உடனே நம்ம பப்ளிக்கில் கொடுக்கக்கூடாது, அன்லிஸ்டடில் போட்டு ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது பப்ளிக்காக மாற்றுனீங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்கு அது போயிடும். அப்படி இல்லை மெம்பர்ஸ் ஒன்லின்னா உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் இது கொடுத்துருப்பாங்க, அது ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் வரும். இல்லை யாரும் பார்க்க வேணும்னா ப்ரைவேட் போடலாம். இல்லை 15ஆம் தேதி அந்த டேட்டில் நான் போடணும் அப்படின்னா ஷெடியூல்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷெடியூலில் போய் அந்த டேட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். அன்றைக்கி டேட் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி தான் அது வந்து இதாகும். ஸோ இதுதான் அந்த பாருங்க, அது டச் பண்ணோடனே இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் போய்ட்டு இந்த இதில் அன்லிஸ்டடுன்றது செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடும். ஸோ அன்லிஸ்டடில் வந்துச்சு. இதை வந்து நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. ஆடியன்ஸ்ன்னு இருக்குது. ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து குழந்தைகள் பற்றி அப்படின்னிங்கன்னா குழந்தைகள் எஸ்ன்னு கொடுக்கணும். குழந்தைகளுக்கான ஒரு வீடியோ இது அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கும் மேலே சிலதெல்லாம் இருக்குது அட்வான்ஸாக, அதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனான வீடியோன்னா எஸ்ஸு நோன்றதை கொடுக்கணும். இது வந்து அட்வான்ஸாக பார்க்கலாம் நம்ம. ஸோ பேக் போகிற மறுபடியும் இதில் ஆட் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது, யார் இந்த வீடியோ வெளியிட்டது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு சர்ச்சபிள் கண்டென்ட்டாக போயிட்டு அது தேடும்போது நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக இந்த நம்ம வீடியோவை எடுத்து போய் காமிக்கும் இதுவோ அப்படின்னு. அதே மாதிரி லொக்கேஷன்ன்றது நம்ம எந்த இடத்துலேருந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்ற லொக்கேஷன், வேலூர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ V18ன்னு கொடுக்குறேன். இல்லை இந்த உங்கள் ஊர் சென்னை அப்படின்னா சென்னை இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணி, ஸோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு பெரியார் பார்க் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ ரிலேட்டடான வீடியோ எதனா போட்டிருந்தாலும் அதையும் நம்ம காமிக்கும், இது ரிலேட்டடா அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரிலேட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து கேப்சர் ஆகிடும். ஓ இதெல்லாம் ரிலேட்டடான வீடியோன்னும் போது அது காட்டும்போது நெக்ஸ்ட் அதை காமிக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டுன்னா நீங்கள் ஒரே விதமான வீடியோ நீங்கள் போடும்போது அது பிளேலிஸ்ட்டில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேலிஸ்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. ஒரு விநாயகர் கோயில் டெய்லி எடுக்கிறீங்க காலையில், அந்த விநாயகர் வீடியோ வந்து ஒவ்வொரு நாளும் போட்டு மாதம் 30 வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் வந்து அது மாதிரி போடாதீங்கன்றாங்க, ரிப்பீட்டட் கண்டென்ட்டு. இது போகிறதுனால இன்ஆத்திகேஷன் ஒரு இது ப்ராப்ளம் வருது நிறைய பேர். ஸோ அது மாதிரி ரிப்பீட்டடாக போடும்போது ஃபைல் நேம் மாற்றி வேணால் போட்டு பாருங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றி விநாயகர் கோயில் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே கேட்கும் எது எதுலாம் விநாயகர் கோயில்னு. அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரே லிங்க்கில் 50 வீடியோவும் நீங்கள் அனுப்பலாம். ஸோ அவங்க ப்ளே பண்ணும்போது அந்த விநாயகர் தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணால். அதே மாதிரி இது பெய்ட் ப்ரொமோஷனான்னு கேட்குறாங்க, நோன்னு கொடுக்கணும். நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை இதை. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கமெண்ட்ஸ் இது விட்டுருங்க. இதில் போனீங்கன்னா ஆல்டர்ட் கண்டென்ட்டான்னு கேட்குது. அதாவது நீங்களாக எடுத்ததா இல்லை வேறு என்ன ஆல்டர் பண்ணி போட்டிங்களான்னு நோன்னு கொடுத்துடணும். ஸோ இதை தவிர்த்து ஆட் டேக்ஸ்ன்னு இருக்கும். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஒரு இப்போ இந்த வீடியோவில் என்ன இருக்குது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபண்டேரான்னா பேர்ட்ஸு, ஃபண்டேரா இந்த மாதிரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி இப்போ ஃபண்டேரா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 500 லெட்டர்ஸ் கொண்ட ஒரு டேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாருங்க டன்னு கொடுத்துட்டு பேக்கில் போய் இந்த கீழே இருக்கிற அப்லோட் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வீடியோ வந்து காமிக்கும் யூடியூப். இதுதான் அப்லோடிங் மெத்தட். எனக்கு தெரிந்த வரையில் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கூட நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.